அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எப்பயும் போல் வீராண ஏரிக்கு மீனுக்கு வந்தேன். கொஞ்ச நாளாக வந்து மீன் பிடிக்கிற வீடியோ வந்து போடல. என்ன காரணம்னா மீன் வந்து சரியாக அம்பில்ல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வாரமாக வந்து காற்று அதிகமாக இருக்குது, தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கிற தண்ணியோட கொஞ்சம் குறைஞ்சதுனாக்கா மீன் அம்பிடும். பார்த்தாது பார்த்தீங்கன்னாக்கா காற்று வந்து அதிகமாக காற்று இருக்குது. இது வந்து நாங்கள் வீசு வேலை பயன்படுத்துறதுனால வந்து காற்று அதிகமாக இருந்ததுனாக்கா நம்ம மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து தர்ம விளாட்டம் இல்லைங்களா, அது காற்று வேகமாக அடிக்க கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அது ஒரு இடத்துக்கு போகும். ஒன்றும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. பொழப்பு ஒன்றும் சரியில்லை. கிடச்சதுனாக்கா 2 மீன் 3 மீன். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே ஒரு பெரிய மீன் ஒன்று பிடிச்சேன். அந்த பெரிய மீன் பிடிச்ச இடத்துலலாம் இப்போ வந்து வந்தேன்னா இன்றைக்கி வந்ததுக்கு 2 3 மீன் அமுட்டுச்சு. கெண்டை தான் அமுட்டுது. ஒரு 2 வந்தால் தான் 2 மீன் அம்பிடும், இல்லை 3 மீன் அம்பிடும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, மீன் வந்து நிறையா அம்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சில நம்பர்லாம் வந்து திரும்பி போயிடுறாங்க. அதனால் வந்து ஏமாற்றம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. ஏரியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா மீன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. அதனால் வந்து நம்ம அன்னைக்கு அம்பிட்டதுனாக்கா மறுநாள் அந்த இடத்துக்கு வந்து 2 நாளைக்கு வர தேவையில்லை. அப்படியே சூழ்நிலை தான் ஏரி. அது சில பேர் வந்து மீன் பிடிச்ச வீடெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு நண்பரெல்லாம் வந்து ஏமாற்றம் அடைஞ்சு போகிறாங்க. அதனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஒரு மீன் அம்பிடுறது பார்த்திங்கனாக்கா ரோகு கோழிக்கண்டை உயிரோடு தான் இருக்குது. இப்போ தான் பிடிச்சிட்டு கரையேறுறேன். பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 கிலோ கரெக்டாக வந்து 1.5 கிலோ வரும். நல்லா சகப்பாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். ஒரு கெண்டை வந்து 1 கிலோ 1.5 கிலோ வரும். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அதே ரகம் தான் சின்னது. அதே ரகம் தான் பார்த்திங்கன்னா சின்னது. இது வந்து ஒரு 3/4 கிலோ வரும். 2 வந்தாக்கா 2 கிலோவுக்கு வந்து அதிகமாக வரும். அதான் வந்து மீன் அமுட்டது. அதில் சின்ன சின்ன மீன் இப்போ இருக்குது. என்ன மீன்னாக்கா இது வந்து சிலேபி. சிலேபி மீன் பாருங்கள். இதே வந்து நான் வந்து பழைய வீடியோலாம் போட்டிருக்கேன். இது ஒரு சிலேபி வந்து 2.25 கிலோ வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒரு எப்படின்னாக்கா ஒரு 100-150 கிராம் வரும். அதை பார்த்தாக்கா இன்றைக்கி வந்து கெளுத்தி ஒன்று அமுட்டுருக்கு. முள்ளோட போட்டாக்கா கையில் ஏறிடுச்சுனாக்கா பிடுங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். கெளுத்தி அது வந்து முள்ளோட போட்டான். இது வந்து கூண்டு புட்டி நாங்கள் வச்சுருப்போம். அந்த கூண்டு புட்டியில் வந்து நம்ம முள்ளோட போட்டாக்கா ஒன்றும் ஆகாது. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏறுனாக்கா கையில் குத்திச்சுனாக்கா பிடுங்கிறது கஷ்டம். அதனால் வந்து ரொம்ப அருந்தளவு தான் மீன் அம்பிடுது. 2 சிலேபி, ஒரு கெளுத்தி, 2 கெண்டை உயிரோடு இருக்குது. இன்றைக்கி அம்பிட்ட மீனில் வந்து இதுதான்.